Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்டிட்டி பட் ஓபி ஓடிக்கிற மாதிரி 59 to 67 பார்க்க போகிறோம். கரகுள்ள பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பில்லை கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரகுள்ள பண்ணாமா. வேறு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, பின்னாடி உனக்கு நான் வீடியோ கிளிப்ஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வெயிட் பார்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சின்ன நம்ம ஸ்கெலிட்டன் மாஸ்டர் அதை பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்கெலிட்டன் மாஸ்டர் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்கன்னு ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாங்க. என்னென்னா அந்த ஓலி மவுண்டன் மேலே ஒரு சர்ச் மாதிரி இருக்காங்க, ஆளுங்கன்னு அமைச்சிருப்பாங்க. என்ன அங்கே ஒரு மாதிரி லைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிட்டா மிஸ்டியாக போட்டுருப்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவங்க என்ன வேலை காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. நம்ம சரி சொல்கிறாங்க அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து லேண்ட் ஆகிறான். நம்ம ஆள் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம அண்ணனே எங்களோட ஆள் தான் போல். அவனை பார்த்தீங்கன்னா என்னடா சின்ன மவுண்டில் என்னடா நடந்துச்சு, உடம்பு ஃபுல்லாக பிளட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. அவனை பார்த்தீங்கன்னா இனிமேல் பசங்க அட்டாக் பண்ணிட்டு வரான் பாருங்க. நம்மளே அட்டாக் பண்ணிட்டு வராங்க எங்கிட்ட வரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஜின்னை காமிக்கிறாங்க. ஜின்னை பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடியோ கிளிப்ஸ் நம்ம வந்துச்சுரா, இதுக்கு மேலே என்ன வீடியோ கிளிப்ஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வரல, என்ன வர மேலே இருக்கிற ஆளுங்களுக்குலாம் வந்து அதுக்கு எனக்கு வந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை சொல்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லி லூஃபன் கேட்குறான். அது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா என்னோட பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு நிறைய பேர் இருக்கானுங்க, அவனுக்கு என்ன போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருன்னா அவேக்கிங் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை கேட்குறாங்க பாருங்க. நம்ம லூஃபன் ஏன் கேட்குறான்னா, என்ன இந்த ஸ்கெலிட்டன் மாஸ் வந்து திடீர்னு நம்பிட்டே இருக்குல்ல, அதனால தான் கேட்குறான். நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியல, அவேக்கிங் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே நடந்துனுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுன்னு நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ரேஸில் ஒருத்த அவேக்கிங் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா ஒருத்த புதுசாக வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா பப்பெட் வேலும் யூஸ் பண்ணுவார். மனுஷங்களை பார்த்தோன்னா பப்பெட்டும் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. அது பார்த்திங்கன்னா நம்ம லூஃபோன்னு அவங்க டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நேக் மேக் செட் பண்ணிட்டு வந்து கிளம்பியிருப்பாங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இவனை காமிச்சிருப்பாங்க. நம்ம சின்ன சொல்கிறாரு இதெல்லாம் ஓகே இருக்குது லூஃபன், ஏன்னா இங்கே நிறைய இருந்தால் பார்த்தோன்னா ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது, எவனோ ஒருத்த அமெரிக்கன் பண்ண போகிறான், மான்சரா இல்லை நியூமானான்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. இப்போ நீ ஓலி மவுண்டன் காமிக்கிறேன். அங்கே பார்த்தோன்னா நான் ஆஃபீஸ் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீஸ்ட் ஸ்டோரி இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் மாதிரி, அதை பார்த்தீங்கன்னா கோல்டு கிறிஸ்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் கிட்டே கொடுக்குறான். அவனும் பார்த்தீங்கன்னா அது வாங்கி வச்சுக்கிறான். இங்கே கட் பண்ணி நம்ம லூஃபன் தான் காமிக்கிறோம். லூஃபன் பார்த்தீங்கன்னா என்ன ஜின்னு சொல்கிறீங்க, எவனோ ஹியூமனா இல்லைன்னா மான்ஸ்டர் அவேக்கிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். இங்கே கட் பண்ணி அந்த சீன்ட்டை காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கிறிஸ்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். அதை கொடுத்தனால பார்த்தீங்கன்னா ஓவர் பவர் ஆகிறான். இதுக்கு ஒரு ரொம்ப ஓவர் பவர் ஆகிறான். அவனும் சொல்கிறான் நான் எப்படியாச்சும் நேஷத்தை இல்லை நான் வின் பண்ணி அவன் இந்த பவர் வச்சுக்கின்னு எல்லோரும் நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே கட் பண்ணி நம்ம ஜின்னு இருக்கிற இதை தான் காமிக்கிறாங்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குதுன்னா பார்த்தா ரொம்ப மிஸ்டியாக இருக்குது லூஃபன். அது மட்டும் இல்லாமல் எவனோ ஒருத்த அவேக்கன் பண்ண போகிறான், அது மான்சராக இவனான்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா நேஷனல் டேயில் செலக்ட் கண்டுக்கிற மாதிரியும் இருக்குது. நீ பார்த்துரு லூஃபன், உனக்கு என்ன ஆபத்து வர போகிற, அவனோட ஆப்போனன்ட்டு கூட வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. லூஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறேன். இங்கே கட் பண்ணி அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஷன் மாதிரி இருப்பான் இல்லையா, கேஸ் மென்ஷன் சொல்லிட்டு பிளாக் ஸ்மிட்டிங்கை ஏற்றுக்கிறா போகிறோம். ஏன்னா கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு கொடுத்துருப்போம் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாயின் பாட்டில் மாதிரி கொடுக்குறோம். குருபான அவர் வாங்கி வச்சுருக்காரு. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா லூஃபன் வாங்கி இன்னும் கிளம்புனா நம்மளுக்கு ஒன்று நியூ மிஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா சரி ஜின்சாயின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்புறேன் ஓகேவாங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சரி போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாரு. 3 பேர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நீ இருக்க எங்களோட பெரிய லைட்டை எங்கள் கிட்டே எதுவுமே சொல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்ச்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, ஒரு மிஷினுக்காக கிளம்பிடுறாங்க. நம்ம லூஃபன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லேண்ட் ஆகிடுறேன், ஏன்னா டேராக இருக்குன்னு சொல்லிட்டு லேண்ட் ஆகிடுறான். காய்ஸ் எல்லோரும் இங்கே வந்து பாருங்கள் ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்சாய் சொல்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்க்குறான், என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லையா, நம்ம டீம்மேட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கு மீறி எப்படி இங்கே ஒரு ஃபைர் விடுற மாதிரி வந்திருக்கீங்க, யாரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் ஷாக் ஆகி பார்க்குறான். இல்லைன்னா என்ன ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நம்ம டேன்ஷன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போகிற இருப்பாங்க, வாங்க சரி இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பண்ணி அங்கே போவாங்க. டேன்ஷன் நாங்கள் என்ன ட்ராப் கூட செட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதனால அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் மாஸ்டர் இருக்கும் பாருங்கள். நம்ம டேங்க் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் தான் இருக்குது. டேங்க் மனுஷாக்காங்கிறேன், என்னடா இது என்ன நீ கொரோனா மாஸ்டர் தான் எப்போ உயிரோடு வந்துச்சு எனக்கு காப்பாற்ற லூஃபன் சொல்லிட்டு பதற இருப்பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகிறேன். என்னென்னா அந்த மாஸ்டர் ஃபுல்லாக நான் அவங்கள போட்டு சுற்றி வலிச்சு வச்சு பாருங்க. நம்ம கேப்டன் லூஃபியை சொல்கிறாங்க எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாஸ்டர் யாரும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபியை சொல்கிறா பாருங்க. நீ கரெக்டாக கண்டுபிடிச்சின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸை சொல்லிட்டு பாருங்க. நம்ம லூஃபன் என்ன பார்க்குறேன், என்னடா வாய்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் தானே பார்த்தீங்கன்னா மேலே பாரு லூஃபன் சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பா இல்லையா, அவனு நான் காமிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா பப்பெட் தான் காமிக்கிறாங்க.
ஹியூமன்ஸை பப்பட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்கள்ல நம்ம ஜின்னாரோ அவன் தான் இவன். நம்ம கேப்டன் லுஃபியும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. நீ லைலுடான்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க. நான் ஜின்சைனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. லைலு உனக்கே இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ஜின்சைன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. நம்ம ஆளுங்களாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்கன்னா எக்கச்சக்கமாக மோசம் தான் இருக்குது. நம்ம கேப்டன் லுஃபியை சொல்கிறாரு, என் பேர் லைலு, இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எங்கள் டீமில் தான் இருந்தான், ஒர்க் பண்ணியிருந்தா நம்ம ஜின்சைக்கு பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டாக இருந்தா. ஆனால் ஒரு மிஷனுக்காக இவன் அனுப்பிச்சி விட்டோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த பிளட் மூணு பற்றி தெரிஞ்சிட்டுக்காக இவன் அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் இவன் போன வேண்டாம் டீம் வரல. அதுக்கிட்ட இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பாடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபியை சொல்கிறாங்க. கேப்டன் லூஃபி நீங்கள் வாய் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. லைலு உனக்கு என்ன மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. கவலைப்படாத நான் இருந்தால் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அவனும் சொல்கிறேன் பாருங்க. நீ திரும்ப வந்துட்டேன் நீடான்னு சொல்லிட்டு நான் ஹக் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப இல்லை நீ கூட வந்துன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. ஏன் இப்படி பேசணுன்ட்டு நம்ம ஜின்ஸே கேட்குறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவன் பவர் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பிளாக் பவர் மாதிரி யூஸ் பண்ணுறான். அவனை பார்க்கிட்டேன்னா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸே கேட்குறான். நீ கூட வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு நம்ம அவனும் சொல்கிறான் பாருங்க. நம்ம ஜின்ஸாயும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி பேசுறது லைவ்ல சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஆட்டி மாதிரி என்னை விட்டு போடியோன்னு சொல்லிட்டு கேட்குறா பாருங்க. நம்ம ஜின்ஸா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருந்து அதே டைமில் போயிட்டுறாங்க. லூஃபண்டை கக் பண்ணிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை எல்லோரும் நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம அது மட்டும் இல்லாமல் டேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நின்று கிளம்புங்க. ஏன்னா போன வாட்டி இந்த வாட்டி மான்சூன் நிறைய இருக்குது, லூஃபனால சண்டை போட முடியாது, எல்லோரும் நீங்கள் தப்பிச்சுமாங்கன்னு சொல்லி டேங்க்ஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்க. லூஃபன் பண்ணிங்கன்னா கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம டேங்க்ஸ்ன்னு ஆனாப்பா வந்துடுவான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இருந்தால் லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ சண்டை போட்டுக்கிறேன்னு என்கிட்ட கேட்ட சண்டை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போ வந்து எடுத்து வைக்கிறான் பாருங்க. சரி நான் சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே வா சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவன் நான் பண்ணுறான். லூலு பாட்டுனா சண்டை போட்டு வர பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்னால் ஏவி விட்றான். லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட போ மூலமாக அந்த ஸ்னேக் அப்படின்னா பாய்சன் ஸ்னேக் அட்டாக் யூஸ் பண்ணுறான். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய்கிட்ட சொல்கிறான், ஒரு ஓல்டு ஷீட் பேரியர் போட்டுக்கோங்க, ஏன்னா அட்டாக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறேன் பாருங்க. டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சிவா சண்டை போட ஆரம்பிக்காமல் சொல்லிட்டு அவன் போல்லேருந்து கை இருக்கணும் பாருங்க. அங்கே இருக்கிற ஒரே அம்பு அட்டாக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக மனுஷனாக கில் பண்ணிக்கின்னு ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா நம்ம லீலு கிட்ட போட்டு பாருங்கள். அவனை பார்க்குற என்ன மாதிரி அட்டாக் கிடையாது, இத்தனை பேர் சாவடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறான். அந்த அட்டாக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட வரும் பாருங்க. பார்த்தீங்கன்னா டாச் பண்ணுற இருந்தாலும் நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜியோஜின் உன்னோட ஃபுல் ஃபார்ம் காட்டு உன்னோட டெஸ்டாய் ஃபார்ம் காட்டுன்னு சொல்லிட்டு ஜியோஜினை வர வைப்பான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். நம்ம கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா அவன் சண்டை போட்டு பார்த்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஜின்சாய் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு இங்கே பாருங்கள் இங்கே எக்கச்சக்கமாக மாஸ்டர் வருதுன்னு சொல்லிட்டு ஜின்சாய் சொல்கிறாங்க. லூஃபன் இந்த பேரியர் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க. நம்ம லூஃபன் பண்ணிங்கன்னா சரி ஓகே 10 செகண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் கடியை முடிச்சணும்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா அவன் மேலே பருது. அதே டைமில் நம்ம ஜியோஜன் காமிக்கிறாங்க பாருங்க. அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான மோசம்னா எரிச்சே சாம்பல் ஆகிறது பாருங்க. இது பார்த்துட்டு நம்ம கேப்டன் லூஃபின்னா ஷாக்காகி பார்த்துனுங்கிறாங்க. ஏன்னா 2 அளவுக்கு பவராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம லீலு இருக்கான் இல்லையா அவனும் 2வது அட்டாக் பண்ணுற பாருங்க. பார்த்தீங்கன்னா மீண்டுறான். அவனால் சுத்தமாக முடியல நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணுறதுனால. நம்ம ஜியோஜன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான மாசம்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிறாங்க பாருங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு மிஞ்சல் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகுறாங்க. நம்ம லீவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான். நம்ம டேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் குறைவாக இருப்பாட்ட என்ன மன்னிச்சிருப்பா சொல்லிட்டு நம்ம டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லூஃபன் பண்ணிக்கிற பரவாயில்ல சொல்லிட்டு சொல்லிடுறோம். நம்ம ஜின்சை பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் ஹேக் பண்ணிங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அவனு பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணாரு. அது பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பவர்னு அப்படி வெளியே போகுது பாருங்கள். நம்ம லூஃபன் பார்த்துட்டு என்ன டார்க் எனர்ஜி தான் சொல்லிட்டு பார்த்துக்குறான். நம்ம லைலு பார்த்தீங்கன்னா என்ன எல்லோரும் மன்னிச்சிருங்க, என்னை தெரிஞ்சு செய்யலை, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இது வரைக்கும் செஞ்சது எல்லாம் மனுஷங்க சொல்லிட்டு அங்கேயே கை சாரி கைஸ் நம்ம ஜின்சாய் கை பிடிச்சிட்டு பள்ளி அப்படி கை விடுற பாருங்க. அந்த இடத்துல செத்து போகிறான். எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா என்னோட டீம்மேட்ஸ் இல்லையா 5 டீம்மேட்ஸ் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா காலப்பறைங்க சீனே நான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். இந்த இடத்துல இந்த சாப்டர் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.